ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 17 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம சியூக்கு பிளாக்கியை வெளியில் இருக்க சொல்கிறான். அதுவும் அவங்க ஒத்துக்கும். பாத்தியா, பிளாக்கி வந்து உண்மையிலேயே ஸ்மார்ட்டு, ஏன்னா எல்லா விஷயத்தையும் அது கேட்கும். பிளாக்கி ஒண்டி உள்ளே வந்தா இன்னமும் நல்லா இருக்கும். பிளாக்கியால் நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க முடியும். அதேதான் சிஹா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா பிளாக்கி இருக்கான்ல, இப்போ நம்ம ஃபேமிலியோட ஒரு பங்காவே மாறிட்டான். அவன் வந்தா நல்லா தான் இருக்கும். சரி சிஹா, வா நம்ம உள்ள போகலாம். இதே மாதிரி உள்ள வந்தோடனே அந்த இடத்துல ஒரு டப்பால உங்க பேரண்ட்ஸோட பேர் வந்து போட்டிருக்கு. இதை பார்த்துக்கினே இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இன்னைக்கு சிஹாவோட பர்த்டே. இதே மாதிரி அவங்க அம்மாவோட டெத் ஆனிவர்சரியும் இன்னைக்கு தான். இந்த விஷயத்த அவங்களால மறக்கவே முடியல. என்னதான் அவங்க ஹார்டரா ட்ரை பண்ணாலும் என்னமோ அந்த விஷயம் கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்துட்டு போகும். அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னா, நம்ம சிஹாவோட பர்த்டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கே டஞ்சன் பிரேக் ஏற்பட்டிருக்கும். அதில் அவங்க அம்மா வசமா மாட்டிக்கினாங்க. அந்த இடத்துல எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அண்ணா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஷினை கேட்கணும். அன்னைக்கு நம்ம அம்மா இறந்து போகும்போது கடைசியா ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க ஹக் பண்ணிக்கின்னு. அது என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஆனா ஏன் தெரியல, இப்போவும் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு தோணுது. அங்க ஹீரோவும் அதை பத்தி தான் யோசிக்கிறான். எப்படி அந்த விஷயத்த மறக்க முடியும்? ஏன்னா அது ஒரு மெமரியா இருக்கு. அது என்னதான் நான் யோசிச்சாலும் அது என்னால மறக்க முடியாது. ஈவன் நான் இறந்து போற வரைக்கும் அந்த மொமெண்ட் வந்து என் மைண்ட்லயே இருக்கும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க சொன்ன விஷயத்த நான் இன்னமும் மறக்கல. இதை சொல்லலான்னு போகும்போது இங்கேயும் பயங்கரமா அலாரம் அடிக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டும் கேக்குது. பி கிளாஸ்ல இருக்க ஒரு டஞ்சன் அது வந்து கூடிய சீக்கிரத்துல இங்க பிரேக் ஆக போகுது. இதனால மக்களே இந்த இடத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா சீக்கிரமா தப்பிச்சு போற வழியை பாருங்க. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் திடீர்னு அங்க கேக்குது. அப்புறம் தான் டஞ்சன் பிரேக்கை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. டஞ்சன் பிரேக் மொத்தமா 2 வகையில இருக்கு. டஞ்சன் எதனால பிரேக் ஆகும்னா, உள்ளுக்குள்ள ஒரு பினாமினா இது வந்து ஏற்படும். அதனால மேஜிக் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது 2 விஷயம் மேஜரா அங்க ஏற்படும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் டஞ்சன் ஷாக்கு. டஞ்சன் வழியா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அப்படியே வந்துகினே இருக்கும். ஆனா எஸ் ரேங்க் டஞ்சனா இல்லாத வரைக்கும் அது ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனையே எப்போனா டஞ்சன் எக்ஸ்ப்ளோஷன் அது ஏற்படும் போது தான். ஆனா டஞ்சன் பிரேக் ஆகும்ல, அது பிரேக் ஆகும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற மேஜிக்கும் தான் அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகும். அங்க இருக்கிற மக்கள் மேல பட்டா அவ்வளவுதான். சப்போஸ் அவங்க ஆர்டினரியான பர்சனா இருந்தா அவ்வளவுதான், அவங்களோட கதையை பட்டவனே முடிஞ்சிடும். ரொம்ப லக்கியான பர்சனா இருந்தா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னஸ் ஏற்படும். அப்படி இல்லைன்னா ரேரான கேஸா அவங்க அவிக்கனாக சான்ஸ் இருக்கு. இப்படிதான் சிஹாவோட நிலைமை இப்போ வரைக்கும் மோசமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ சியூக்கு அவனுக்கு அவைக்கன் பவரும் அங்க கிடைச்சிருக்கும். அங்க இப்போ இதே மாதிரி தான் டஞ்சன் எக்ஸ்ப்ளோஷன் அதுதான் அங்க ஏற்பது. மாஸ்டர்ஸ் ஒன்றும் அது உள்ள இருந்து வரல. அங்க டஞ்சன் உள்ள இருந்து அப்படியே மேஜிக் பவர் வலியும் போது அதை பார்த்தோன்னே எல்லாருமே சீக்கிரமா பக்கத்துல இருக்க பில்டிங்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அதுதான் ரொம்ப சேஃபான இடம். மின்னோட மேனேஜர் மத்தவங்க எல்லாருமே சேஃப். இந்த டைம்ல ஒரு பர்சனும் அறக்க பறக்க ஓடி வரான். என்ன பண்ணும் தெரியல, ஆணு கத்திக்கினே வரான். அங்க மின்னும் யோசிக்கிறா, கண்டிப்பா இதுக்கு மேல அந்த பர்சனை காப்பாற்ற முடியாது, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா இப்படி யோசிக்கும் போது மின்னு பக்கத்துல நம்ம சியூக்கு பயங்கர வேகமா ஓடி போறான். அங்க மின்னு சியூக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாவரா. சியூக்கு என்ன பண்ண இருக்க, திரும்ப வந்துரு, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கண்டிப்பா உன்னால காப்பாற்ற முடியாதுடா. ஆனா சியூக்கு அது எதையுமே கேட்காம அப்படியே போய் அந்த பர்சனை காப்பாற்ற செய்யறான். வரும்போது பெரிய அளவுல அந்த மானாவோட ஃப்ளோவும் அவங்க 2 பேரை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சியூக்கு காலில் மானாவை அவன் செலுத்துறான். அதனால தான் அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆனா இதை என்னால ரொம்ப நேரத்துக்கு பண்ண முடியாது, சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா பில்டிங்குள்ள இதே மாதிரி போனா கண்டிப்பா இன்னமும் லேட் ஆயிடும். இந்த டைம்ல நான் என்ன பண்றது? அங்க கடைசி டைம்ல டஞ்சன் வழியா வர அந்த மேஜிக்கோட ஃப்ளோவை அவன் பாக்குறான். நம்ம சியூக்கு அவனோட பஞ்சை வச்சு எப்படியாச்சும் அந்த டஞ்சன் பிரேக்கை தடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஏன்னா டைஜி இருக்குல்ல, அதுதான் எல்லாத்தோட கிரியேஷன் ப்ராசஸாகவும் இருக்கு. அதனால எதையுமே அதால மாற்ற முடியும். எப்பயுமே எல்லாத்துலயும் லா நேச்சர் இது வந்து இருக்கதான் செய்யும். அதை கண்டிப்பா யாராலையுமே மாற்ற முடியாது. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவர் வந்து அப்படி இல்லை, எல்லாத்தையுமே அவனால மாற்ற முடியும். அதனால ஆளு வந்து அப்படியே நேச்சரையே மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அங்க டைஜியை வச்சு அவன் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். மானாவோட ஃப்ளோவும் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி கையில கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். முன்னெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை.
எப்படி அவனால இதை பண்ண முடியுது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே. இவன் நம்ம ஹீரோக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கைஜியோட பவரை வச்சு எப்படியோ அவன் கட்டுப்பத்த ஆரம்பிக்கிறான். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி பண்ண முடியும் அது அவனுக்கு தெரியல. ஏன்னா ஸ்டில் இப்பயும் இதை நியூட்ரலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேஜிக் பவரும் லீக் ஆக ஆரம்பிக்கும். அட இந்த நேரத்துலயே இது லீக் ஆகணும். இது லீக் ஆச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இதனால பிரச்சனை வரும். ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸான மேஜிக். இது உண்டி தப்பி தவறி யாரு மேலேயாச்சும் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க கதையை முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்க உடனே பிளாக்கி அப்படின்னு கத்த அவ்வளவுதான், பிளாக்கியும் அவங்க பயங்கர வேகமா ஓடி வரும். அந்த வர டார்க்கான மேஜிக்கையும் அப்படியே அது வாயை வச்சு உரியும். வாயை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, ரொம்ப பெரிய வாய். அப்படியே அது உறிஞ்சு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். ரொம்ப நன்றி பிளாக்கி, ஏன்னா இந்த இடத்துல நீ இருக்கிற வரைக்கும் லீக் ஆகுற இந்த மேஜிக்கை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பிரச்சனையே என்னன்னா இதுதான், மேல இருக்க இந்த விஷயத்த எவ்வளவு நேரத்துக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியும் அது எனக்கு தெரியல. இதை என்னால முழுமையா சப்ரஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா என்னோட கரண்டான ஸ்ட்ரென்த்தை வச்சு அதை பண்ண முடியாது. ஈவன் நான் இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஒண்டி அப்படியே விட்டேனா இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போற மாதிரி இருக்கும். வாய்ப்பே இல்ல, நான் ஒன்னும் அப்படி நடக்க விட மாட்டேன். எதுக்காக நான் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கணும்? இது வரைக்கும் காடு மூலமா ஸ்கில் எல்லாம் அங்க கெயின் ஆயிருக்கும்ல, இது எல்லாத்தையுமே அவன் இறக்குறான். அதை பாக்குற மின்னு ரொம்ப ஆச்சரியமாவரா. பின்னாடியே மேனேஜரும் யோசிக்கிறான், ஆமா இந்த மாதிரி விஷயம் பாசிபிளா என்ன? இவங்க எல்லாரோட ரியாக்ஷனை வச்சும் நம்மளுக்கு தெரியுது, வெற்றிகரமா அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். அங்க ஹீரோ விழும்போது சிஹா பயந்து போய் ஓடி வரா. அண்ணா நீங்க ஓகே தானா? எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? நீங்க சாக மாட்டீங்களே, ப்ளீஸ் என் கூடியே இருங்க. சிஹா கடைசியா அம்மா நம்மள கட்டி நிற்கும் போது என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டல, அது என்னன்னு தெரியுமா? அவங்க சாகுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அட தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரி டைம்ல நான் அந்த மாதிரி விஷயத்த கேட்க விரும்பல, ப்ளீஸ் அதை பத்தி பேச வேணாம். அந்த டைம்ல அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாத சிஹா, நான் ஓகே தான், எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா சிஹா, அதனால கண்டிப்பா இதை ஒன்றும் நான் ஒரு மோசமான நாளா மாற்ற மாட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பர்த்டேல இதுக்கப்புறமும் நல்ல விஷயம்லாம் உனக்கு நடக்கும். அதனால நான் இறந்து போனதுக்கான நாளா நான் இதை கண்டிப்பா மாற்ற மாட்டேன். நீ என்னை பத்தி கவலைப்பட வேணாம், நான் ஓகே தான். ஏன்னா இன்னைக்கு என்னோட பிரிட்டியான டாட்டருடைய பர்த்டே இப்படின்னு கடைசியா அங்க சொல்லியிருப்பாங்க. அங்க என்ன ஆயிருக்கும்னா, அந்த எக்ஸ்ப்ளோஷனை அப்படியே அவங்க அம்மா மொத்தமா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களோட உயிரும் அங்கே போயிருக்கும். உன்னோட பர்த்டேல இதுக்கப்புறமும் கெட்ட விஷயம் ஆகாது, உனக்கு எதுவுமே ஆகாது, அதனால தான் அப்படி சொன்னாங்க. அங்க மிராக்கலாம் அந்த நாள் அன்னைக்கு அவங்க சாகல. சீஹாவோட அம்மாவும் நெக்ஸ்ட் டே தான் அங்க இறந்து போனாங்க. அதனாலே என்னவோ தெரியல, சீஹாவோட பர்த்டே அது மாமோட டெத் ஆனிவர்சரியா மாறிச்சு. ஏன்னா கொரியால இந்த டெத் ஆனிவர்சரி அதெல்லாம் எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இன்னைக்கு யாராச்சும் இறக்குறாங்கன்னா நேத்து தான் அதுக்கான ஆனிவர்சரி அப்படின்னு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி சீஹாவோட பர்த்டே தான் அங்க டெத் ஆனிவர்சரியாவும் இருக்கு அவங்க அம்மாக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் போதே சீஹாக்கும் அந்த விஷயத்த அவன் சொல்றான். பின்னாடியே ஒரு பர்சன் இருக்காருல்ல, அவரோட டாட்டருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேவா. அந்த விஷயத்துல மாட்டிக்கும் போது அங்க பயங்கரமா ஒரு கத்துனாரு, இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா நல்லா சாக முடியாது, ஏன்னா இன்னைக்கு தான் என் டாட்டரோட பர்த்டே. இப்படி இருக்கும் போது வாய்ப்பே இல்ல, நான் சாக மாட்டேன். ஆனா எனர்ஜி ரொம்ப அதிகமா அங்க கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கும். அவ்வளவுதான், நான் சாக போறேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருமா, என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம சீவுக்கு பார்த்திருப்பான். இதே விஷயத்த நம்ம சீஹாவோட அம்மாவும் அங்க சொல்லியிருப்பாங்க. அங்க சீஹாவை ப்ரொடெக்ட் பண்ணும் தான் அவங்களோட உயிரே போயிருக்கும். அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கான விஷயம் அந்த பர்சனோட டாட்டருக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அவன் ஸ்டாப் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம சியூக்கு எழுதுக்கும் போது அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அங்க எழுதுக்கும் போதே தெரியுது இது அதே HH ஹாஸ்பிட்டல் தான். ரெண்டு கூட இருக்க போதெல்லாம் அடிப்படம்ல, அந்த டைம்ல அடிக்கடி ஆள் இங்கே தான் வருவான். இதுலயே ஆளுக்கு புரியுது அந்த இடத்துல மயங்கி போனக்கப்புறம் ரின்னு மூலமா நான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அங்க இப்படிதான் ஆளு யோசிப்பான். ஆனா முன்னாடி இருக்க பொண்ணு ரின்னு இல்ல, ரின்னோட ஆண்ட் அந்த மின்னு அவங்க தான். அவங்கள பார்த்தோன்னே ஆமா நீங்க, அட இப்பதான் நான் இந்த ஹாஸ்பிட்டலோட ரூமையே பாக்குறேன், இது ஒன்றும் ஒரு ஸ்பெஷலான ரூம் இல்ல, அப்பனா என்ன இது ஒரு விஐபி ரூமே இல்ல வேற ஏதாச்சும் ரூமா என்ன? அப்புறம் தான் ரின்னோட ஆன்ட்டியும் அவங்களோட பேரை பத்தி சொல்றாங்க. நான் தான் ரின்னோட ஆன்ட்டி, என்னோட பேரு மின்னு, நானும் அந்த இடத்துல வந்தேன் உன்கிட்ட பேசணும்னு. ஆனா அதுக்குள்ள சில பல விஷயம் ஆயிடுச்சா, அதனாலயே என்னால அதை சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒன்று இப்போ என்னால நார்மலா அந்த விஷயத்த சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நீ இப்பயும் யோசிக்கலாம், எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு அடிக்கடி ஏற்பது, அதனால எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. சரி அதை விடுங்க, என்னோட சிஸ்டர் சீஹா அவ எங்க இருக்கா?
உன்னோட எங்க சிஸ்டரை பத்தி நீ கேக்குறியா? அவ பக்கத்துல தான் இருக்கா, அவளுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஆகல. நீ மயங்கி போனோனே அவளும் மயங்கி போயிட்டா. என்னது மயங்கி போயிட்டாளா? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் அவள் ரெக்கவர் ஆயிடுவா. நீங்க சொல்றதை கேட்கும் போது இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக என் கூட பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்ன விஷயம்? நான் அப்ரூவலை கொடுக்குறேன். என்னது அப்ரூவலா? என்ன யோசிக்கிறேன்? நான் பேசுறது உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான். நீங்க 2 பேரு கூட அடிக்கடி மீட் பண்ணிக்கிறீங்களே, வாரத்துக்கு 2 வாட்டினா அந்த ஸ்வாட்மேனுக்கான ட்ரைனிங் அதை பத்தி தான் இவங்க பேசுறாங்களோ, அதுக்கான அப்ரூவலா? ஆனா முன்ன சொல்ற அப்ரூவல் வேற. அதாவது அவங்க லவ் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மாலு இப்பதாங்க யோசிக்கிறான். ரின்னோட ஆன்டி SH குரூப்போட ஒரு மிகப்பெரிய மெம்பரு, ட்ரைனிங்கோட காஸ்டே கிட்டத்தட்ட 10 பில்லியனு. அதனால தான் இவங்க அப்போஸ் பண்ண வந்திருக்காங்களோ. ஆனா ஏதோ ஒன்று, அதுக்கு இவங்க ஒத்துக்கினாங்க. ரொம்ப நன்றி, நீங்க இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கினதுக்கு. எனக்கு இப்பதான் புரியுது. என்ன நேரில் பார்த்து நான் டீச் பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு அவன் நம்புறான்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டில் இப்பயும் மற்றவங்களோட அப்ரூவலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் அப்ரூவ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் என்னோட பிரதர் அப்படி பண்ணுவாரான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். எனக்கு புரியுது, அங்கே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கு, ஏன்னா அமௌண்ட்டு சும்மா இல்லை. ஆனால் சிவுக்கு பர்டிகுலராக சேர்மனோட பர்மிஷனை வாங்குறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஆனால் ரின்னு சொன்னா சேர்மனோட பர்மிஷனை ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன்னு. என்னது? எப்போ? எப்படி? எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் அவ சொன்னா, நான் என் கிராண்ட் ஃபாதர் கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டேன், இதுக்கு மேலேயும் பிரச்சனை இல்லைன்னு. அட அப்படியா? நான் கேட்கறதுக்குள்ளேயே அவளே கேட்டாளா? நான் சுத்தமாக யோசிக்கல அவளால் இப்படியெல்லாம் பண்ண முடியும்னு. அவ்வளோதான், நான்லாம் இதில் இன்டர்ஃபியர் பண்ணவே வேணாம். ஆனால் நம்ம ஹீரோ இப்பயும் யோசிக்கிறான். ஏன்னா இதுக்கு நார்மலான ரியாக்ஷன் தான் வரணும். எதுக்காக இவங்க இப்படி வெக்கப்படுறாங்க அப்படின்னு தான் யோசனை இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க முன்ன கேட்குறாங்க, நான் இப்போதான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ ஒரு புது வீட்டை கட்டின்னு இருக்கேன்னு. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? தாராளமாக என்கிட்ட கேளு, நான் ஹெல்ப்பை கொடுக்குறேன். இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? SH கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் முக்கியமான சார்ஜில் நான் தான் இருக்கேனே. அதே மாதிரி ரின்னாலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஃபேவெல்லாம் அவள் கேட்க மாட்டா. அந்த டைமில் நான் ரொம்ப ஆச்சரியமான, என்ன இவ சடனாக இப்படி இவ கேட்குறான்னு. சரி, எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நீ கேதர் பண்ணிட்டியா? இல்லை, நான் யோசிச்சதை விட எல்லா எக்யூப்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அதனால அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கேதர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போல்லாம் நான் ரைட்ஸை வேற பண்ணிருக்கேன் டஞ்சனை கிளியர் பண்ணோன்னு, அதனால அது இன்னமும் தான் கஷ்டமாக இருக்கு. அட நீ இப்படி சொல்லாத, டஞ்சனுடைய மெட்டீரியல் எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணுறனா, அதை வச்சு தான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அதை வச்சு தான் நான் வீடை கட்டலான்னு யோசிக்கிறேன், அதுவும் மான்ஸ்டர்ஸோட ப்ராடக்டை வச்சு. என்னது? அப்படி பண்ண முடியுமா என்ன? மேபி, எனக்கு தெரியல, இருந்தாலும் கண்டிப்பாக அது முடியும். அப்படி அந்த விஷயத்த பண்ண முடியலனா அதை மாற்ற வேண்டியதா? சரி, இப்போ இதுதான் விஷயம்னா அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன். என்னது? எனக்கா? ஆமாம், ரின்னோட ஆன்ட்டா நான் இதை கூட பண்ண மாட்டேனா? அதே மாதிரி எல்லா எக்ஸ்பென்ஸையும் நான் பார்த்துக்கிறேன், வேறமா வீடை கட்டுறது ஒண்டி நீ பாரு. அங்கே இதை கேட்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பென்ஸ் ஒண்டி 3 பில்லியன் ஆகும். மேபி இப்படி இருக்குமோ SH குரூப்புக்கு இந்த 3 பில்லியன்லாம் சில்லற பைசா மாதிரியோ? ஆன்டி மென், நீங்கள் எதுக்காக இப்படி எனக்காக இந்த விஷயத்த பண்ணணும்? ஆமாம், இல்லையா பின்ன, அந்த வீடு ஆவியஸா அதே மாதிரி ரென்னோட வீடாகவும் இருக்க போது. அங்கே இது கேட்குற நம்ம ஹீரோக்கும் இப்போதான் அங்கே ரிலீஸ் ஆகுது. ஓ, இவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா நான் சொன்ன விஷயத்த? உடனே அந்த ஆன்ட்டியும், ஆமாம் நான் ரொம்ப அதிகமாக சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று, மீதி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் நான் வேலையை இப்பயே முடிச்சிடறேன் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு பெண் எடுத்து ஒரு விஷயத்தை எழுதி நம்ம ஹீரோக்கு தராங்க. இந்தா வச்சுக்கோ, இது என் நம்பரு இப்படின்னு நம்பரை கொடுத்துட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே அவங்க சொல்கிறாங்க, ஏதாச்சும் விஷயமா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ண, எந்த டைமாக இருந்தாலும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், அதே மாதிரி கண்டிப்பாக ரெஸ்ட் எடு. என்ன? அட இருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பிளாக்கி பட்டாம்பூச்சி கூட ஜாலியா விளான்னு இருக்கு. அதையும் இவங்க 2 பேர் பார்த்துன்னு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். ரென்னும் மின்னும் 2 பேருமே என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட சீக்கிரமா சொல்லி புரிய வைக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஆனா ஏதோ ஒன்று, இவங்க ஒண்டி இல்லைன்னா இப்போதைக்கு எங்களால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ அதனால்தான் சீஹாவோட நிலைமையும் நல்லா இருக்கு. ஆனா இப்பயும் நான் எப்படி இந்த விஷயம் எல்லாத்தையுமே சீஹா கிட்ட சொல்றது? நான் ரீசெண்டா ஜங்க மூலமா எனக்கு தெரிய வந்துச்சு, நம்ம சீஹா இருக்கால, அவளுக்கு நான் பண்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு ஹண்டரா இருக்கேன், அதே மாதிரி யூடியூப் சேனலையும் வச்சிருக்கேன்னு மேலோட்டமா அவளுக்கு தெரியும். ஆனா நான் இப்போ சொல்லாம விட்டாலும் பிரச்சனை தான், எப்படி நான் சொல்றது? ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, மிஸ்டர்
பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பர்சனை காப்பாத்திருப்பால, அதே பர்சன் தான் அங்க வந்தோடனே நம்ம சியுக்கு தெரியுது இவரு அவரே தானே. ஆமா, நீங்களும் இதே ஹாஸ்பிட்டலா என்ன? இது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கு. சரி, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? நான் ஓகே தான். அதுக்கு நன்றி சொல்லணும்னா உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஒண்டி இல்லைனா ஃபார்ச்சுனேட்டா இப்போதைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேன்னா அதுவே டவுட்டு தான். அட, அதுக்கு நீங்க அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். அங்க சின்ன பொண்ணு கேட்குறான், அப்பா அப்பா இந்த அங்கிள் யாரு? கண்ணா, இந்த பர்சன் தான் என்னோட உயிரையே காப்பாத்தினா தெரியுமா? அங்கிள் ரொம்ப நன்றி எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தினதுக்கு. அட, சைடுல டாகி இருக்கு. டாகி டாகி வா விளாடலாம். அங்கே இதை பார்த்தோன்னே பிளாக்கிக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா பிளாக்கிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு அவ்வளோ ஆசை. அதுவும் ஓடி ஆடி பயங்கரமாக அங்கே விளாடும். எனக்கு தெரியுமாப்பா, என்னோட பொண்ணு இருக்கால, அவளோட அம்மா இந்த பொண்ணு பிறக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அதனாலேயே நான் ஒண்டிதான் அவளுக்கு எல்லாமே. சிம்பிளா சொன்னா அவ தான் என்னோட உலகம், நான் தான் அவளோட உலகம். ஆனா நான் ஒண்டி அங்கே இறந்து போயிருந்தா இப்போ நிலைமை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஆனா நான் எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியலப்பா. ரொம்ப நன்றி. நீ என்னோட டாட்டரையும் சேர்த்து காப்பாத்திருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி நன்றி சொல்லிட்டு அவரு போறாரு. டாகி அப்புறமா நம்ம விளாடலாம். அங்கே பிளாக்கிக்கும் சோகமாக இருக்கும். அது ஒரு மாதிரி பார்க்குது. அங்கே சீஹாவும் சொல்கிறான், அண்ணா உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்டாக இப்போ தான் எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. அந்த ட்ரீமும் நம்ம அம்மாவை பற்றி தான். எப்பயுமே அதே ட்ரீம் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கினே இருக்கும். எப்பயுமே எங்கள் அம்மா இறக்குற ட்ரீம் வரும்போதெல்லாம் அவங்க சோகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. அவங்களோட கண்ணில் சோகம் அது இல்லை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வராங்கன்னு நான் யோசிச்சேன். ஆனால் எப்பயுமே அவங்களால அந்த விஷயத்த சொல்ல முடியல. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க கடைசியாக என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னாங்க. அவ்வளோதானா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலேயும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையுமே பார்க்கறதுக்கு. இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அவங்க பார்த்துன்னு இருப்பாங்கன்னு. அதனால எதை பற்றியும் நீ கவலைப்படாத. எப்பயுமே அம்மா கூட தான் இருக்காங்க உனக்கு. அம்மா இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் சோகமாக இருக்கு. ஆனால் நான் கவலைப்படல. ஏன்னா எப்பயுமே நீங்கள் என் கூட இருக்கீங்க. அதே மாதிரி என் பிளாக்கியும் இருக்கு. பிளாக்கியை கொஞ்ச நாளே போதும், அதுவும் அங்கே ஒரு குட்டி நாய்க்குட்டி மாதிரி பயங்கரமாக அங்கே பண்ணும். நம்ம ஹீரோக்கும் இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே வானத்தை பார்த்து யோசிக்கிறான். ஏன் தெரியல, ஒரு வித்தியாசமான ஃபீலிங் எனக்கு வருது. இதுக்கப்புறம் வர சீஹாவோட பர்த்டே அது கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த விஷயத்தை விட. இப்படி நம்மளால சொல்கிறதோட இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.